ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், பெரிய வீடு இருக்குது, வசதி இருக்குது, வேலை, சம்பாத்தியம், பணம், கார் இருக்குது, அவங்க தான் பாக்கியவான், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைக்கிறோம். அதல்ல. அதெல்லாம் நிலையற்றவைகள். இன்றைக்கி ஒரு மனுஷன் கையில் இருக்கும், நாளைக்கு ஒரு மனுஷன் கையில் இருக்கும். எத்தனை பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் திவாலாகி நாட்டை விட்டு ஓடுகிற சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அதல்ல உண்மையான ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்ன யார் தெரியுமா? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவங்க தான் உண்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க உள்ளத்தில் தான் சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும்.